ராமானந்த மகாராஜுக்கு என்னுடைய நமஸ்காரம். பகவத்கீதையினுடைய 11வது அத்தியாயமான விஸ்வரூப தரிசன யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இதில் பகவான் அர்ஜுனனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்டினார். தன்னுடைய ஒரே மேனியில் உடலில் அனைத்து உலகமும் உள் செல்வதை ருத்ர தாண்டவத்தை காட்டினார். ருத்ரனாக அழிக்கின்ற செயல்களை பகவான் காட்டினார். ஏனெனில் இப்பொழுது மகாபாரத யுத்தத்தில் பகவான் அதர்மம் தர்மஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்ற சுலோகத்தின்படி தர்மத்தை நிலைநாட்டவும், தர்மத்தை நிலைநாட்ட வேண்டுமென்றால் தர்மம் செய்கிறவர்களை பாதுகாக்கவும், அதர்மத்தை அழிக்கவும் என்றால் அதர்மம் செய்தவர்களை அழிக்கவும் இப்பொழுது செயலில் இறங்கி இருக்கின்றார். அதனால பிறப்பையும் வளப்பையும் காட்டாமல், சிருஷ்டியையும் திரியையும் காட்டாமல் நாசத்தை மட்டும் பகவான் காட்டுகின்றார். ஏனெனில் போர்க்களத்தில் அர்ஜுனன், எனக்கு இது உகந்தது அல்ல, நாம் இவர்களை வெற்றி பெற்று என்ன பிரயோஜனம், சொந்த பந்தங்கள் ஆச்சாரியார்கள் பாட்டனார்கள் வளர்த்தவர்களவா முன் நிற்கிறார்கள் என்று அர்ஜுனன் போரிட மறுத்து, அவனுக்கு இந்த உன்னுடைய கடமைகளை பற்றிலும் பாசத்திலும் அகற்படாமல் ஒவ்வொருவரும் தன்னுடைய கடமைகளை தொய்வின்றி விருப்பு வெறுப்பின்றி கடமையாற்ற வேண்டும். எதற்காக ஆற்றுகின்றோம் என்றால் அந்த ஆத்ம ஞானத்தை பகவான் இதில் கூறினார். அது இந்த பகவத்கீதை. அந்த ஆத்ம ஞானத்தை அடைவதற்கு வழிமுறைகளை அடைவதை பகவான் இதில் கூறுகின்றார். அந்த ஆத்ம ஞானத்தை தான் முக்கியம் என்று கூறிய பகவான், மற்றையெல்லாம் விஸ்வரூபம் என்று உடல் மனம் இந்த உலகம் அனைத்தையும் இறைவனுடைய விஸ்வரூபம் என்றால் என்ன? இறைவனுடைய விஸ்வமாக பார்த்தல். அதை இந்த உலகத்தை இறைவனுடைய படைப்பாக, இறைவனுடைய நிகழ்ச்சியாக, இறைவனுடைய நடவடிக்கையாக நாம் பார்க்கும் பொழுது, அது பக்தியை இணைக்கும் பொழுது அது விஸ்வரூப தரிசனம் ஆகின்றது. மரணமே இறைவனுடைய நிகழ்வு என்றால் அனைத்தும் இறைவனுடைய நிகழ்வுதான். இருக்கிறதுலேயே பெரிய அனைவரும் ஏற்றுக்கொள்ளாதது மரணம். அதுவே இறைவன்தான் என்றும் பொழுது, அப்போ நம்ம வாழ்க்கை விஸ்வரூப தரிசனம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்து நிகழ்ச்சிகளும், அனைத்து சூழ்நிலைகளும், அனைத்து சாதகமான சூழ்நிலைகளும் பாதகமான சூழ்நிலைகளும், விரும்புவதும் விரும்பாததும், சந்திப்பதும், உறவினர் பெற்றோர் மனைவி மக்கள், பார்க்கின்ற கடமை வேலைகள், போவது வருதல் அனைத்தையும் இறைவனாக பார்த்தல், இறைவனுடைய அங்கங்களாக பார்த்தல் விஸ்வரூப தரிசனம். இதத்தே இறைவனுடைய அங்கம், இறைவனோடு ஒன்றாகின்றான், நம்மெல்லாம் இறைவனுடைய அங்கம்ங்கிற பக்தியில் ராமானுஜர் முதலியவரெல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி உடலில் ஒரு மனம், ஒரு கைகள் கால்கள் அங்கமோ, அதுபோல் இந்த பகவானுக்கு நாம் ஒரு அங்கமாக இருக்கின்றோம். நமக்கு கை கால்கள் அங்கம் போல பகவானுடைய சரீரத்தில் நாம் ஒரு அங்கம் சொல்கிறாங்க. அங்கம் அங்கி பாவ என்று கூறுகிறார்கள். அதில் ஒரு விசாரம் இருக்குது, இருந்தால் அதை அப்படியே எடுத்துக்கொள்வோம். அப்போ இந்த பாவனை தான் நமக்கு இந்த பாவனை வருவதற்காகத்தான் நம்ம இந்த நூல்களை படிப்பது, சகன பிரம்ம தியானங்கள் செய்வது, பூஜைகள் ஜபாதிகள் செய்வது, இதெல்லாம் இருக்குன்னா அந்த பாவனைகளை வருவதற்காகத்தான். இந்த பாவனையானது நம்முடைய மனதிலே வரும். அதனால
பாகவதத்தில் 2 விதமான பக்தி இருக்கான். சுருக்கமாக சொல்லிடுறேன். ஒன்று, அச்சலமான அந்த நாராயணனை பூஜித்தல், நமஸ்காரம் செய்தல், அவருக்கு பாத நமஸ்காரம் செய்தல், சேவை செய்தல், பூச்சொலிதல், அர்ச்சித்தல். இனி ஒன்று சல சந்நியாசின்னு சொல்கிறாங்க. சல சந்நியாசினா, சன்னியாசி இன்னொரு பூஜை சலநாராயணன். சலநாராயணன் நகரக்கூடிய நாராயணன் யாருன்னா, நகரக்கூடிய நாராயணன் சன்னியாசியா. சன்னியாசிக்கு பூஜைகள், புனஸ்காரங்கள், சேவைகள், பாத நமஸ்காரம் அவங்கள கவனிக்கும் பொழுது அந்த நாராயணனுக்கு செய்வதற்கு சமம். இது பாகவதத்தில் வருது. அதனாலது நார்த் சைடில் நம்ம இப்போ எப்படி தேவாரம் திருவாச்சகத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அது மாதிரி வட இந்தியாவில் பாகவதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ரொம்ப ஃபேமஸ் பாகவதம். நம்ம எப்படி தேவாரம், சிவபுராணம், திருவாச்சகம், கந்த சஷ்டி, அது மாதிரி அந்த இடத்துல ஹனுமான் சாலிசா, பாகவதம் முக்கியம். அதனால இந்த பாகவத்தை பின்பற்ற நம்மளை விட அங்கே நார்த்தில் ரொம்ப சன்னியாசிமார்களை ரொம்ப பூஜனை செய்வார்கள், ரொம்ப வழிபடுகிறார்கள், ரொம்ப நமஸ்காரம் செய்வார்கள். யாரை நம்பினா எல்லாத்துக்கும் சன்னியாசி எல்லாத்துக்கும் அவங்க நமஸ்காரம் பண்ண மாட்டாங்க. யாரை அவர்கள் குருவாக ஏற்றுவார்களோ அவர்களுக்கு என்ன வேண்டுமானாலும் எவ்வளவு கோடி வேணாலும் கொடுப்பாங்க. ஒரு பாயிண்ட் இருக்குது. எல்லோரும் நம்ம போவோம், சில இடங்களில் மரியாதை இருக்கும், சில இடங்களில் மரியாதை இருக்காது. சில நாட்டில் அவங்க மரியாதையிலே நினச்சிடக்கூடாது. யாரை அவங்க குருவாக எடுத்துக்கிட்டாங்களோ, யார் அவங்க பக்கத்தில் இருக்காங்களோ, நம்புகிறாங்களோ, அவங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் பண்ணுவாங்க. நாட்டில் அது ஒரு இது. அதனால அந்த இது இருக்குது. அப்போ நாராயணன் சேவை, சந்நியாசம் சேவை, சன்னியாசின்னு சொல்கிறாங்க. அந்த சன்னியாசிக்கு சேவை செய்வதும் அந்த இறைவனுக்கு சேவை செய்வதும் ஒன்றுதான். இந்த இடத்துல குருன்னு கூட சொல்ல, சன்னியாசிக்கு நம்ம வழிபடுவதும் எப்படி பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்வது போல சாதுக்களையும் வழிபட வேண்டும். இருவகையான பக்தி. அந்த இருவகையான பக்தியில் எந்த ஒன்றை செய்யும் பொழுது அவனுடைய மனதிலே அந்தக்கரண சுத்தியை அடைந்து நிருகுண பிரம்ம விசாரத்திற்கு வந்து அவன் சித்தியை அடைகிறான்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல சித்தின்னு சொன்னால் மனசுத்தி மூலமாக ஆத்ம சித்தியை, அந்த மோட்சம் என்ற சித்தியை அடைதல். சித்தினா அந்த நிறைநிலையை, முடிவை, குறிக்கோளை, லட்சியத்தை அடைதல். இதுக்குத்தான் இந்த மாதிரி தான் நம்ம பயன்படுகின்றோம். இப்போ பார்க்கின்ற கருத்து, அர்ஜுனன் விஸ்வரூப தரிசனத்தை பார்த்த பின்பு அந்த விஸ்வரூப தரிசனத்தை வர்ணனை செய்கின்றான். அர்ஜுனன் என்ன வர்ணனை செய்கின்றான்? 37வது ஸ்லோகத்திலிருந்து 40 முழு ஸ்லோகம் வரையிலும் அவன் வர்ணனையாண்டு வருகின்றது. ஏ மகாத்மாவே, நீங்கள் பிரம்மதேவருக்கும் அப்பா, எல்லாத்துக்கும் அப்பா பிரம்மதேவர்னே, அந்த பிரம்மதேவருக்கும் நீங்கள் ஆதி பகவன் முதற்றே உலகு. அது மாதிரி ஆதி பகவனாக நீங்கள் இருக்கிறீர்கள். எல்லா மூத்தவர்களும் அதனால் உங்களை எல்லோருமே நமஸ்கரிக்கிறார்கள். நமஸ்கரிப்பது ஒன்றும் ஆச்சரியம் அல்லவே. ஏனெனில் நீங்களே அனைத்துமாக இருக்கின்றீர்கள். நீங்களே நாமரூபங்களாக எங்கும் வியாபித்திருக்கிறீர்கள். நீங்களே அந்த தத்துவமாகவும் இருக்கிறீர்கள். அதே என்னுடைய பொருள். பானையாகவும் நாமரூபமாகிய பானையாகவும் பானையையும் நீங்களே படைத்தீர்கள். நீங்களாகவே இருக்கிறீர்கள். மண்ணை படைத்தவரும் அந்த மண்ணாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள். அதனால் ஜகல ஜீவராசியினுடைய இயக்கத்துக்கு இறைவன் நாமரூபமாகவும் மாயனுடைய ஆங்கிலில் நாமரூபமாகவும் எல்லா இடத்திலும் இருக்கின்றான். அதே சமயத்தில் மாயையை இயக்குகின்ற பிரம்ம தத்துவமாகவும் ஆத்ம தத்துவமாகவும் எல்லா இடத்திலும் இருக்கின்றான். அப்போ எப்படி பார்த்தாலும் பகவானை தவிர வேறு இல்லை. இதுவே அனந்த, அது அனந்தங்கிறாப்புல எல்லா இடத்திலும் இருக்கிறீர்கள். எங்கு பார்த்தாலும் இருக்கிறீர்கள். பெயர் இல்லாத பொருள் உண்டா? இல்லை. ஒரு உருவம் வடிவம் இல்லாத உருண்டா? இல்லை.
ரூபமில்லாத ஏதாவது உண்டா? இல்லை. பெயர், வடிவம், ஒரு ரூபம். ரூபம்னா கலர்ஸ். எத்தனை கலரு, எண்ணற்ற வர்ணங்களை உடையவர்னா என்ன? எண்ணற்ற கருப்பு, சிவப்பு, பச்சை, நடு. மனிதர்களில் பெயர் இல்லாத மனிதர்கள் இருக்கிறார்களா? ஒரு வடிவம் இல்லாத மனிதர்கள் இருக்கிறார்களா? ஒரு நிறம் இல்லாத மனிதர்கள் இருக்கிறார்களா? கருப்பு, சிவப்பு, அட்டக்கருப்பு, அட்டச்சிவப்பு எல்லாமே இரண்டும் கலந்தது. புது நிறம், மாநிறம் எல்லாம் இருக்கிறார்கள். நீல நிறம், பச்சை நிறம். நீல நிறம் கடவுள் இருக்கிறார். பச்சை நிறம் காளி, மஞ்சள் நிறம், சிவப்பு நிறம் எல்லாமே எல்லாமே நிறங்கள் தான். பல வர்ணங்கள் சொல்லி பகவானை நம்ம வழிபடுதல். ஆக கண்ணை திறந்தால் மரம், செடி, கொடிகள் அனைத்திலும் அந்த ஈஸ்வரனை பார்த்தல். ஆரஞ்சு கலராகவும் பகவான் இருக்கிறார். பூக்களிலே எப்படி பல வர்ணங்கள் இருக்கின்றதோ, இந்த உலகத்தில் அனைத்து கலர்களும் நாமரூபங்களும் விதைகளும் அவனை தவிர வேறு இல்லை. இதுதான் விஸ்வரூப தரிசனம். இதைத்தான் அர்ஜுனன் பார்த்து மீண்டும் கூறுகின்றார். நம்ம பார்ப்போம் சென்ற வகுப்பில். நீங்களே தேவர்களுக்கு முதலானவர், புராணமானவர், நீங்களே புருஷன். இந்த உலகத்தில் மேலான நீங்களே அறியப்படுவராகவும் நீங்களே அறியப்படுவராகவும் இருக்கின்றீர்கள். எப்படி அறிய வேண்டும்? நான் சொன்னில்ல அது. நீங்களே அனைத்துமாக எல்லோராலும் அறியப்படுபவர்களாக இருக்கிறீர்கள் என்று பகவான் என்று அவன் தழுதழுத்த குரல்ல எப்படி உங்களை வர்ணனை செய்கிறது, எந்த விதமான வார்த்தைகளை சொல்றது, எங்கு முடிவு செய்கிறது, எப்படி பேசுதுன்னு தழுதழுத்த குரலை பக்தியின் பரவசத்தில் பேசுகின்றான் அர்ஜுனன். எந்த வார்த்தை எவ்வளவு உங்களுக்கு வர்ணனை செய்தாலும் அவனுக்கு போதாது என்று மீண்டும் வர்ணனை செய்கின்றான். 39வது ஸ்லோகம். பக்தி சிரத்தையுடன், பக்தி மேலோங்கி சிரத்தையுடன் அடுத்த ஸ்லோகத்தில் உங்களுக்கு அதனால் எனக்கு என்ன எப்படி வர்ணனை செய்யணும், உங்களை எப்படி போற்ற வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆகையினால உங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரம் சொல்கிறான். அனந்த கோடிங்கிறங்கள அவர் ஆயிரக்கணக்கான முறை உங்களை நான் நமஸ்கரிக்கின்றேன், மீண்டும் மீண்டும் நமஸ்கரிக்கின்றேன், மீண்டும் மீண்டும் உங்களை வணங்குகின்றேன். உங்களை நான் எப்படியோ நினைச்சேன்னு சொல்லி அடுத்து நான் உங்களை நண்பனாகவும் மச்சானாகவும் மாமனாகவும் உங்களை பழகி போடா வாடா என்று பேசியிருக்கின்றேனே. இப்படிப்பட்ட மகாத்மாவாகிய பரம புருஷராய் உங்களை ஏதாவது நான் பேசியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் என்று பக்தி சிரத்தையுடன் அடுத்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் கூறுகின்றான். 39வது ஸ்லோகம். நீங்களே வாயுவாகவும் யமனாகவும் இருக்கிறீர்கள் சொல்லிட்டான். அழிக்கிற கடவுள் யமன் தானே. அது மாதிரி வாயுர் யமோ வருணக, வாயுர் யமோ வருண சசாங்க, பிரஜாபதித்வாம் பிரதிதாமகச்ச, பிரஜாபதித்வான் பிரதிதாமகச்ச, நமோ நமோஸ்தோசி சகஸ்ரகிருத்வா, நமோ நமோஸ்தோசி சகஸ்ரகிருத்வா, புனச்ச பூயோபி நமோ நமஸ்தே, புனச்ச பூயோபி நமோ நமஸ்தே. நமக நமஸ்காரம் செய்கின்றேன், நமக நமஸ்காரம் உங்களுக்கு இருக்கட்டும். எப்படி சகஸ்ரகிருத்வக துவம் உங்களை ஆயிரக்கணக்கான முறையில், மனக புனக பூயக மீண்டும் மீண்டும், நமோ நமஸ்தே. இந்த ஸ்லோகம் 2வது 3வது. நமோ நமஸ்தே சகஸ்ரகிருத்வா புனச்ச பூயோபி நமோ நமஸ்தே. நமஸ்காரம் செய்கின்றேன், திரும்ப திரும்ப உங்களை நான் நமஸ்காரம் செய்கின்றேன். விஸ்வரூப தரிசனத்தில் அவன் மிரண்ட அவன் பக்தி பரவசத்தில் சிரத்தையுடன் அதை எவ்வாறு வெளிப்படுத்துவது என்று புகழ்வதையும் நமஸ்காரம் உங்களுக்கு சொல்லுவதையும் எனக்கு வேறு வழியில்லை. விஸ்வரூப தரிசனத்தை பார்த்த அவனுக்கு என்ன எப்படி செய்வது என்று தெரியவில்லை. ஆகையினால எனக்கு நமஸ்காரம் செய்கிற தவிர வேறு வழியில்லை. மீண்டும் மீண்டும்
உங்களை நான் நமஸ்கரிக்கின்றேன். ஏனெனில் நீங்கள் வாயுகு, நீங்களே வாயுகு, வாயு பகவான். யமக, நீங்களே யமனாக இருக்கின்றீர்கள். நீங்களே அக்னிகி, நீங்களே வருணக. சுசாங்கக, சந்திரன் சூரியன். பிரஜாபதி, நீங்களே தகப்பன். வாயுவும் நீங்களே, வாயுதேவனும் நீங்களே, அம்மாதிரியும் அக்னியும் நீங்களே, சந்திரனும் நீங்களே. எல்லா தேவர்களும் உங்களிடமிருந்துதான் வந்திருக்கின்றார்கள். பிரஜாபதியும் அவரே, பிதாமகனும் அவரே. பிதாமகன்னா பிரம்மதேவர் இடமிருந்து, பிதாமகன் இந்த இடத்துல பிரம்மதேவரை குறிக்கிறது. பிரம்மதேவன சதுர்முக பிரம்மன். பிரம்மதேவரிடமிருந்து நாம் வந்தோம். அந்த பிரம்மதேவரே உங்களிடமிருந்து தான் தோன்றினார்கள். எல்லாத்துக்கும் நீங்களே அதிகாரணமாக நீங்கள் இருக்கின்றீர்கள். நீங்களே உங்களுக்கு வருணகங்கிறார், ஜலத்திற்கு அதிபதி. பிரஜாபதி அந்த காசியப்பர் முதலியவர்கள் பிரஜாபதி. நீங்களே பாட்டனுமாக இருக்கின்றீர்கள். வருணகன் ஜலத்துக்கு அதிபதி. நீங்களே அக்னிக்கு அதிபதி. நீங்களே யமனுக்கு அதிபதி. நீங்களே வாயுக்கு அதிபதி. வாயு தேவர்களாக இருந்தாலும் அவரை உருவாக்குற அவர்களுக்கு அதிபதி நீங்களே. அவர்களை உருவாக்குபவர் நீங்கள் தான். உங்கள் மாயில் இருந்தான தத்துவத்தெல்லாம் படிச்சிருப்பான். வாயு ஆகாசோ வாயு, வாயோ அக்னிஹி, அக்னிஹி ஆபக, ஆஹபக பிருதிவி, பிருதிவியாம்ச புருஷக, புருஷகந்த தானியங்கள் உருவானதுனார். 5 பூதங்களும் 5 பூதங்களிலிருந்து பூமியிலும், பூமியிலே தாவரங்களும், அந்த தாவரத்திலிருந்து மனிதர்களும் தோன்றினார்கள்னு வரும். அப்போ எல்லாரும் அதே பிதாமகன் எதற்கு தோன்றினார்? அனைவருக்கும் நிறைநிலையை மோட்சத்தை அடைவதற்குரிய வழிமுறைகளை பகவான் வகுத்து கொடுக்கின்றார். யாரு அந்த சனாதன தர்மமாகிய தர்மத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் பிறவியில்லா பேரின்பத்தை அடைவதற்காக அனைத்துமாக பகவானே இருக்கிறார். சில பேர் சொல்லுவோம்ல, உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல, அதனால் உங்களை வணங்குகின்றேன் நம்ம சொல்லுவோம். சில பேரை பார்க்கும் பொழுதோ அல்லது குருவை பார்க்கும் பொழுதோ, உங்களுக்கு நான் உதவிக்கு எப்படி நன்றி சொல்வதே எனக்கு தெரியலை, அதனால் உங்களை நமஸ்காரம் செய்கிறத தவிர வேறு வழி இல்லை. அதுபோல் உங்களை எந்த வார்த்தையில் புகழ்ந்தாலும் அது போதாது. அதனால் உங்களை, அதுதான் என்னுடைய சாரம். அர்ஜுனனுடைய முழு திருப்தியானது அவனுக்கு வந்தது. நீங்களே இரண்ய கர்ப்பனாக இருக்கின்றீர்கள். நீங்களே பரந்தாமனாக இருக்கின்றீர்கள். உலகத்தின் உறைவிடமாக இருக்கின்றீர்கள் என்று பலவிதமான வார்த்தைகளை கூறினாலும் உங்களுக்கு சொல்லி மாளாது என்று வர்ணனை செய்கின்றான். மீண்டும் அர்ஜுனன் இந்த பகவானை பார்த்து மீண்டும் நமஸ்காரம் செய்கின்றான். உங்களுக்கு கிழக்கு முகமாக நமஸ்காரம் செய்வதா, மேற்கு முகமாக நமஸ்காரம் செய்வதா என்ற எல்லா திக்குகளிலும் உங்களை நான் நமஸ்கரிக்கின்றேன். அந்த மனநிலை அனைவருக்கும் வரணும். அதே என்னுடைய சாரம். ஒருவன் அடைய வேண்டியதை அடைந்து விட்டால், தெரிய வேண்டியதை தெரிந்து விட்டால், ஏற்பட வேண்டிய மனப்பக்குவமானது ஒருவனுக்கு ஏற்பட்டு விட்டால் அனைவரையும் அவன் நமஸ்காரம் செய்வான். நாட் ஓன்லி பஞ்சபூதங்கள் மட்டுமல்ல, பார்க்கின்ற அனைவரையும் அவன் நமஸ்காரம் செய்வான். அதுதான் விஸ்வரூப தரிசனம். என் வாழ்க்கையில் நான் நிறைவை அடைந்து விட்டேன், பகவானை உணர்ந்து விட்டேன், மோட்சத்தை உணர்ந்து விட்டேன். ஆகையினால என் வாழ்க்கையில் உள்ள அனைவருமே எனக்கு குரு. அது நாரதர் ஒரு உபநிஷத்தில் வரும். நாரதர் எல்லாத்துலேயும் நான் ஒன்று கற்றுக்கிட்டேன். பறவைகள், விலங்குகள், பாம்புகள், ஊர்வன, நடப்பன, பறப்பன, மனிதர்கள், நட்சத்திரங்களிடம் அனைத்து இடமிருந்தும் நான் ஒன்றையும் கற்றுக்கொண்டேன். அனைவரும் எனக்கு குருமார்கள் சொல்வாங்க. அதனால் ஒருவன் அடைய வேண்டியதை, புரிய வேண்டியதை, தெரிய வேண்டியதை அவன் தெரிந்து கொண்டால், இந்த விஸ்வரூபத்தையே யாரெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் பங்கு கொள்கிறார்களோ அவர்களுக்கு அவன் நமஸ்காரம் செய்வான். அதுதான் விஸ்வரூப தரிசனம்.
மீண்டும் நமஸ்கரிக்கின்றான். கிழக்கு முகமாக உங்களை வணங்குகின்றேன், வடக்கு முகமாக உங்களை நாடுகின்றேன், எல்லா திசைகளிலும் நான் உங்களை வணங்குகின்றேன் என்று பகவான் இடம் அர்ஜுனன் மீண்டும் வர்ணனை செய்கின்றான்.